வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் கருப்பு மூக்கல்ல வச்சு சுண்டல் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு மூக்கல்ல ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு நல்லா இடித்து எடுத்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் மசாலாலேருந்து. இப்போ ஊற வச்ச சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டு குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக சுண்டல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.